சிவன், முருகன், பெரும் மல்லர் ஆகிய பெருமாள், காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, கிரேக்க நாட்டில் பல்லையேதேனா ஆண்டாள் மற்றும் பல அம்மன்களாக மேலும் சிறு தெய்வங்கள், பெரும் தெய்வங்கள் என இன்று உலகம் முழுவதும் வணங்கப்படும் அனைவருமே பல்லர் வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் எஸ்ஸியா? எந்த சமூகத்திற்கும் இப்பேற்பட்ட பாரம்பரிய வரலாறோ பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களில் முதல் மரியாதையோ பரிவட்டமோ கிடையாது. உண்மை நிலை இவ்வாறு இருக்க நம்முடைய வாழ்வியலுக்கு சம்பந்தமே இல்லாத எஸ்ஸி பட்டியலை விட்டு வெளியேறினால் மட்டுமே நமக்கு உண்மையான விடுதலை. பாண்டியர்களுக்கு கைவிலங்கு போட்டு எஸ்ஸி என்ற கூண்டுக்குள் அடைத்து வைத்துள்ளார்கள். நம்முடைய அன்பான நலம் விரும்பிகள் இப்படி சதி செய்து கூண்டிற்குள் அடைத்து வைத்துவிட்டு யார் கூண்டிற்குள் அடைத்தார்களோ அவர்களே நம் மீது கரிசனம் காட்டுவதெல்லாம் நடிப்பின் உச்சம். தமிழர்களின் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பல்லர்கள் தாங்கள் யார், தங்களின் பலம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்து மீண்டெழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். பல்வேறு அரசியல் சதிகள், சூழ்ச்சிகளிலிருந்து முழுக்க முழுக்க நம்மை சுற்றிதான் அரசியலே நடக்கிறது என்பது கூட அறியாமல் இருளில் கிடக்கிறது நமது சமூகம். ஆண்ட பரம்பரை என்பதெல்லாம் பல்லர்களின் இரத்தத்தில் ஊறிய விஷயம். அது சுட்டு போட்டாலும் எவருக்கும் வராது என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆனால் வெற்று ஆண்ட பரம்பரை அரசியல் பேசுவதால் 10 பைசாவுக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லை. நாம் ஆளக்கூடிய இடத்தை நோக்கி நகர வேண்டும். கல்வி, அரசியல், பொருளாதாரத்தில் வளர வேண்டும். மது, கஞ்சா போன்ற போதை பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது. பாண்டியர்களின் வாரிசுகள் என்ற தன்மையில் இருக்க வேண்டும். வாரிசுகளை எஸ்ஸி என்று சொல்லி உளவியல், யுத்தம் நம் மீது தொடர்ச்சியாக நடத்துகிறார்கள். நம் பாசத்திற்குரிய நலம் விரும்பிகள் கூடிய விரைவில் பட்டியல் கூண்டு தகர்க்கப்படும். பாண்டியர்களின் கை விலங்கு உடைக்கப்படும்.